எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி காயை வச்சு ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம். தக்காளி காய் சூப்பராக இருக்கும். நம்ம கூட்டு செஞ்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பழமே இல்லாமல் காயாக வச்சு கூட்டு செஞ்சால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ அதுதான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தக்காளி காய் நல்லா காயாக எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். அரை காயாக இருக்கணும். கொஞ்சம் போல் பாசிப்பருப்பு, ஒரு 5 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், ஒரு மூடி தேங்காய் சிரவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். பாசிப்பருப்பை வறுத்து லைட்டாக வறுத்துட்டு வேக வைக்கணும். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு உடச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். அரை வறுக்காடு வறுத்தா போதும், ரொம்ப வறுத்துற வேண்டாம். இந்த மணம் வர வறுக்கணும். அப்போ தான் அந்த கூட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுக்கும் பொழுதே பாருங்கள், நல்ல மணம் வருது, நல்ல வாசம் வருது. போதும், அந்தளவு வறுத்தாலே போதும். இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவு தண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு காய் எந்த அளவு இருக்குதோ அந்தளவு வச்சுக்கலாம். கூட்டெல்லாம் கெட்டியாக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் இந்தளவு தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். பாசிப்பருப்பை நான் கழுவி கொண்டாந்துட்டேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். மூடி வைக்க வேண்டாம். மூடி வச்சிங்கன்னா அது பொங்கி கொட்டிக்கிட்டே இருக்கும். தண்ணி மூடி வைக்க வேண்டாம், திறந்தே இருக்கட்டும். இது கொஞ்சம் வேகட்டும், ஒரு 3/4 வேக்காடு வேகணும். அப்போ தான் கூட்டு நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். தக்காளி காய் நைஸாக வெட்டக்கூடாது. கூட்டுக்கு காயை பாருங்கள், இந்த மாதிரி 4ஆக வெட்டிக்கணும். பாருங்க, இதே மாதிரி ஒரே மாதிரி எல்லாத்தையும் வெட்டிக்கணும். பெருசு பெருசாக இருந்தால் தான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரே மாதிரி சைஸாக எல்லாமே வெட்டிக்கோங்க. இப்போ பருப்பு வெந்துக்கிட்டு இருக்குது. 3/4 வேக்காடு வெந்துருச்சு பருப்பு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த தக்காளி காயை இந்த டயத்தில் தான் போடணும். பாருங்கள், இந்த தக்காளி காய் இப்போ இதில் போட்டுக்கலாம். தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சம் போல் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ இதை கிளறி விட்டுக்கலாம். இது தக்காளி காய் ரொம்ப வேகக்கூடாது, ரொம்ப வெந்து குழஞ்சிடக்கூடாது. அதனால் ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும், வேகட்டும். இப்போ இது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே சிரவி வச்சுருக்கிற இந்த தேங்காயை கொஞ்சம் குறப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும் கூட்டுக்கு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சாச்சு. தேங்காய் நைஸாக இல்லாமல் பாருங்கள், கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். கூட்டுக்கு ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இங்கே காய் வெந்துட்டுருக்குது. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. வெந்தது போதும். அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காயை அதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரமெல்லாம் வேக வேண்டாம். நான் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் வெந்தாலே இந்த டேஸ்ட்டு போயிடும். இது தேங்காய் ஊற்றி லைட்டாக சூடேறினாலே போதும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தாளித்து விட்டுக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் பாத்திரம் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கெல்லாம் நிறைய எண்ணெய் வேணுங்கிறது இல்லை, கம்மியாக இருந்தாலே போதும். உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 வரமிளகா முழுசாக போட்டிருக்கிறேன். கொஞ்சம் போல் கடுகு வெடிச்சுக்கிட்டு இருக்கையில் நம்ம கொஞ்சம் போல் சீரகம் போட்டுக்கணும். சீரகம், கருவேப்பிலை. இதில் இந்த பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க எண்ணெய்க்குள்ள. அதுதான் நல்ல வாசமாக இருக்கும். கொஞ்சம் வெள்ளையாக வர்றணும் பாருங்கள். அந்த வெள்ளையாக வர்றது, அந்த வெள்ளை கலர் வரைஞ்சிட்டிங்க இந்த எண்ணெய்க்குள்ள வதக்குனிங்கன்னா இந்த ஒரு வாசம் வரும், சூப்பரான வாடை வருது பாருங்கள். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கணும். வெங்காயமெல்லாம் நல்லா சுருள வதங்கணும். அப்போ தான் எந்த பொருளுமே நம்ம தாளித்து கொட்டும் பொழுது அந்த வாசம் நல்லா இருக்குது. அந்த எண்ணெயோடு சேர்ந்து இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் தெரிஞ்சு நம்ம இங்கே வறுத்து வதக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா, சாம்பாராக இருக்கட்டும், புளிக்குழம்பாக இருக்கட்டும், கூட்டாக இருக்கட்டும், பொரியலாக இருக்கட்டும், உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த வெங்காயம் சில பேர் லைட்டாக வதங்கினோன்னே தூக்கி கொட்டிடுவாங்க. அப்போ அந்த எந்த வாசமுமே இருக்காது. குழம்பே டேஸ்ட் இல்லாட்டி இந்த வாசத்தை வச்சே சாப்பிட்டுக்கலாம். அதனால் எப்போ நீங்கள் செஞ்சாலும் வெங்காயம் நல்லா எண்ணெய்க்குள்ள வதக்கிடுங்க. இப்போ அதை எடுத்து கூட்டில் கொட்டிக்கலாம்.
இப்போ இதில் கொட்டிக்கலாம். தக்காளி காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கு குழந்தைங்கள்லாம் இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காரமெல்லாம் பச்சை மிளகா தான் போட்டுக்கிறோம், அவ்வளோ காரம் இல்லை. நீங்கள் இது மாதிரி ஒரு முறை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு, எவ்வளோ மணமாக இருக்குதுன்னு. தக்காளி காயா அப்படிம்பாங்க, நீங்கள் காயில் கூட்டு வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பிட போகிறேன் பாருங்க. சாப்பாடு, கூட்டு, சாம்பாரும் வச்சுருக்கிறேன் பாருங்க. முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார், உளுந்த வடையும் செஞ்சுருக்கிறேன். இதெல்லாம் ஏற்கனவே நான் வீடியோ போட்டதுனால உங்கள்கிட்ட காட்டலை. செவ்வரிசி பாயாசம், தக்காளி கூட்டுக்கு இந்த சாப்பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாம்பார் கூட தேவையில்லை, போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லாவே இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தக்காளி காய் கிடச்சா நீங்களும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.